கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். 1 Corinthians chapter 10 verses 16 to 18. சீக்கிரம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். இந்த இடத்துல பவுல் கர்த்தருடைய பந்தியை பற்றி பேசும்போது அழகா சொல்றார். என்ன திரும்ப நல்ல கவனிங்க, அந்த இடத்துல பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா. என்ன வார்த்தையை உபயோகிக்கிறாரு? எதில் ஐக்கியம்? இயேசுவின் இரத்தத்தில் நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. அதுல திராட்சை ரசம் தான் கொடுக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய அர்த்தத்தில் அது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற பரிசுத்த தூய இரத்தத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. அல்லேலூயா. அடுத்தால் என்ன சொல்றார் பாருங்க, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியம். முதல்ல இரத்தத்தின் ஐக்கியம், இப்போ சரீரம். யாருடைய சரீரம்? கிறிஸ்துவினுடைய சரீரம் இப்போ எங்க இருக்குது? இதாங்க கிறிஸ்துவின் சரீரம். அவர் தலையா இருக்கிறார். நாம் எல்லாரும் சரீரத்தின் சபை தாங்க சரீரம். Church is the body of Christ. அடுத்தால என்ன சொல்றார் பாருங்க, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம், ஆண்கள் பெண்கள், பெரியவங்க சின்னவங்க, தமிழ் பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க, கன்னடா பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க, தமிழ் பேசுறவங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க, தமிங்கிலீஷ் பேசுறவங்க, எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். நீ தெலுங்கு, கன்னடா, தமிழ், கத்திரிக்காய்லாம் இங்க பேச முடியாது. நீ எப்போ கர்த்தருடைய பந்திக்கு வந்துட்டியோ நீ கர்த்தருடைய குடும்பத்தை சேர்ந்தவன். இல்லையா? நீங்களாம் சில சபையில் நான் மலையாளி, நான் தெலுங்கு, நான் கன்னடா, நான் தமிழ், அதெல்லாம் கர்த்தருடைய பந்தியில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா இது அவருடைய சரீரத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் நம்ம என்ன பண்ணுதான்? ஐக்கியப்படுத்துதான். அதனால அவர் சொல்றார் பாருங்க, ஒரே சரீரமா இருக்கிறோம் அப்படின்னு அங்க சொல்றார். இதுல இதே அதிகாரத்தில் அவர் 3 காரியத்தை சொல்றார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க, அந்த வார்த்தை பாருங்க. முதலாவது, அது என்ன பாத்திரமோ? ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அங்க சொல்றாருல, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ரெண்டாவது என்ன சொல்றாரு? ஐக்கியத்தின் பாத்திரம். ஐக்கியமாய் இருக்கிறோம் அப்படின்னா அப்ப அதுல என்ன பாத்திரம்? ஐக்கியத்தின் பாத்திரம். இன்னொரு அதே 1 கொரிந்தியர் 11:25 பாருங்க. அடுத்த பக்கம் 11:25. 1 கொரிந்தியர் 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம். கவனிங்க, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய, அப்படின்னா அது என்ன பாத்திரம்? உடன்படிக்கையின் பாத்திரம். இப்ப கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டு வர்றாங்க பாத்தீங்களா? அந்த பாத்திரத்திற்கு 3 பேர் இருக்குது. 1 ஆசீர்வாதத்தின் பாத்திரம், 2 ஐக்கியத்தின் பாத்திரம், 3 உடன்படிக்கையின் பாத்திரம். The vessel of blessing, the vessel of fellowship, the vessel of covenant. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ கொடுக்குறாங்க அப்படிலாம் போடக்கூடாது. அதனுடைய அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா? உன்னுடைய கேவலமான வாழ்க்கையினால் ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிற்கிறியா? நீ மனம் திரும்பி இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தனா இந்த பாத்திரம் என்ன பாத்திரமாய் மாறும்? உனக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறும். நான் தனிமையா இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லை, நான் ஒரு மூலையில கிடக்கிறேன் நீ நினைச்சனா, நீ மனமுவந்து இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தனா நீ பலரோடு என்ன ஆகிறாய்? ஐக்கியம் உள்ளவனாய் மாற்றுகிறாய்.
பிரிந்து கிடக்கிறவைகளை ஒன்றாக்குகிற பாத்திரம் கர்த்தருடைய பாத்திரம். அல்லேலூயா. மூணாவது, இது உடன்படிக்கையின் பாத்திரம். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு உடன்படிக்கை செய்து கல்வாரி சிலுவையிலே தன் இரத்தத்தையும் தன் சரீரத்தையும் நமக்காக கொடுத்தார். அதை நினைவு கூறுகிற நாம் இந்த பந்தியிலே பங்கு பெறும் பொழுது கர்த்தரோடும் கர்த்தருடைய சபையோடும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய சபையிலே நான் நிலைத்திருப்பேன், கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நான் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. குரம் மரத்துக்கு மரம் தாவுற மாதிரி தாவ மாட்டேன். லாபமோ நஷ்டமோ குறைவோ துன்பமோ அவமானமோ நல்லதோ கெட்டதோ கர்த்தர் கொடுத்த சரீரமாகிய சபையில சாகிற வரைக்கும் நான் ஐக்கியமா இருப்பேன்னு சொல்லி நீ ஒரு உடன்படிக்கை பண்ற இடம் தான் எந்த இடம்? கர்த்தருடைய பந்தி. அல்லேலூயா. சும்மா நாங்க நீட்டினோடனே வைப்பாங்க, முழுங்கிட்டு போறது இல்லை. இது நீ கர்த்தருடைய பந்தி எடுக்கும்போது சொல்ற, இது என் குடும்பம், இங்க இருக்கிற எல்லாரும் என்னுடைய சகோதர சகோதரிகள். சிலரை சொல்றோம், இவங்கெல்லாம் எங்க பிளட் ரிலேட்டிவ் அப்படிங்கிறோம். பிளட் ரிலேட்டிவ் நம்ம பிளட்டை உறிஞ்சிட்டு போயிடுவோம். ஆனா இங்க இருக்கிற ரிலேட்டிவும் பிளட் ரிலேட்டிவ் தான். ஆனா எந்த பிளட்னால வந்த ரிலேஷன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. ஆமென். ரத்த சம்பந்தமான உறவினர்னு சொல்றீங்கல்ல, அவன் உனக்கு கழுத்துல கத்திய வைப்பான். ஆனா இங்க இருக்கிறவங்க உன் கழுத்துக்கு வருகிற ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்துவாங்க. ஆமென். இப்ப வியாதிப்பட்டவங்களுக்காக ஜெபிச்சோமா? இப்ப நான் பண்ண போற பயணங்களுக்காக ஜெபிக்க போறீங்களா? இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இதுதாங்க உண்மையான ரத்த சம்பந்தமான உறவு. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்ல கை கொடுத்து? இல்ல ரெண்டு பக்கமும் கை கொடு. அது கூட அக்கா தங்கச்சி தான் கை கொடுத்துட்டு கிடக்குறீங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இரத்த சம்பந்தமான உறவினர்கள். ஏமா சொல்ல மாட்டீங்க? வேற சொல்லிடுவேன். வாயை திறந்து எல்லாரும் நல்ல கொஞ்சம் தலையை நிமிருங்க. அதை ஏன் கீழே கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. வாயை திறந்து இப்ப, ஏன்னா இதுவரைக்கும் நீங்க இதில் செய்ய மாட்டீங்க, விளையாட்டா போறீங்க. நான் இப்போ சொல்றேங்க, இதுதான் உண்மையான குடும்பம், இதுதான் உண்மையான உறவு. அண்ணன் தம்பி அடிச்சுக்குவோம், இங்க அடிப்போம், உடனே சாரி கேட்டு சரி பண்ணிடுவோம். ஆமென். பிரசங்கத்துல நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நீங்க சொன்னீங்களே அறிக்கை, இதுல நிலைத்திருங்க. இதுல நம்ம நிலைத்திருப்பதற்கு அடையாளமா தான் ஒவ்வொரு மாதமும் எதுல பங்கு பெறுகிறோம்? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறோம். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாரு? ஐயோ என் எதிரி, சாத்தான், சத்துரு, போட்டு கொடுக்கிறவா, குத்தி கொடுக்கிறவா? இல்லங்க, இதெல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் சாத்தான் சொல்லி தர வார்த்தை. கர்த்தர் சொல்லி தர்றாரு, இந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிற நாம் எல்லாரும், ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தின் அங்கமாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சரீரத்தினுடைய பங்கு நீங்க, உங்க சரீரத்தினுடைய பங்கு நான். நாம எல்லாரும் சேர்ந்து தலையாகிய இயேசுவோடு இணைந்திருக்கிறோம். நம்மளை எவனாலும் பிரிக்க முடியாது, யாராலும் பிரிக்க முடியாது. உண்மைங்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்தத்திடனாமே, இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதிப்போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, வா கர்த்தரின் பந்தியில் வா.